ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்க நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி குக்கரில் ஒரு வெஜ்ஜு பிரியாணி மஷ்ரூம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆயிலும் நெய்யும் சேர்ந்து 150 அளவுக்கு எடுத்துருக்கேன். ஆச்சிப்பூ, ஒரு மராட்டி மூக்கு, கொஞ்சம் பட்டை, கல்பாசி, ஒரு இலை. இதை நம்ம இதில் வெங்காயம் ஒரு 200 கிராம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கூடயே பச்சை மிளகாய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக. அதுக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் தான் பெருசாக இருந்தது, இது மாதிரி கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் மீடியமாக போட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி அரை கை அளவு இருக்கும், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இதில் மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள்தூள், இது ஒரு சின்ன ஸ்பூனு. இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக தான் காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுலேயும் காரம் இருக்குது. ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மஷ்ரூம் வாங்கி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் அதில் சேர்த்துக்க போகிறேன். 50 கிராம் கேரட்டும் பீன்ஸும் சேர்ந்து ஒரு 50 கிராம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மஷ்ரூம் மட்டும் போட்டுக்கோங்க. 100 ml தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். மிக்ஸ் ஆகி ஒரு நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மஷ்ரூமு காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி போட்டுருக்கேன். இப்போ இதில் தண்ணியை அளந்து ஊற்றிக்க போகிறேன். 2.5 கப்பு. ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணி கொதிக்க விட்டுக்கணும். கரெக்டாக இருக்குது, கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். பொறுமையாக நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்த மீடியமில் வச்சு, இப்போ இது வெயிட்டு போட்டு மூடி வைக்கல, இப்போ அப்படியே தான் சும்மா மூடி வச்சுருக்கேன். தம் மாதிரி தான் நல்லா வரும். சூப்பராக இது மாதிரி பண்ணிங்கன்னா பாத்திரத்தில் செய்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியும் சாதமும் நல்லா ஒன்று போல் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 ஹவர் அப்படியே குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா தம்மாகி சூப்பராகிடும் சாதம். நம்மளுக்கு பாத்திரத்தில் வச்சா கூட அந்தளவுக்கு வராது. ஒரு 1/4 ஹவர் இருக்கட்டும். 1/4 ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.